வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஸ்வரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே நம சிவாய. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். இந்த நாள்ல யூடியூப் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம தெரியக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்க, சாதகமான நட்சத்திரங்கள். ஒரு ஜோதிடத்துல பாத்தீங்கன்னாக்க 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள்லயும் நமக்கு சாதகமான நட்சத்திரம் எந்த நட்சத்திரங்கிறத பார்த்து அந்த நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். சாதக நட்சத்திர நாட்களை எடுத்து அந்த நட்சத்திரத்துல நாம ஒரு செயல் செய்யும் போது அந்த காரியங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்போ 27 நட்சத்திரங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 27 நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கணும்னாக்க, ஒன்று அஸ்வினி நட்சத்திரம், 2 பரணி, 3 கார்த்திகை நட்சத்திரம், 4 ரோகிணி நட்சத்திரம், 5 மிருகசீரிடம், 6 திருவாதிரை நட்சத்திரம், 7 புனர்பூச நட்சத்திரம், 8 பூச நட்சத்திரம், 9 ஆயில்யம் நட்சத்திரம், 10 மகம் நட்சத்திரம், 11 பூரம் நட்சத்திரம், 12 உத்திரம் நட்சத்திரம், 13 ஹஸ்த நட்சத்திரம், 14 சித்திரை நட்சத்திரம், 15 சுவாதி நட்சத்திரம், 16 விசாக நட்சத்திரம், 17 அனுச நட்சத்திரம், 18 கேட்டை நட்சத்திரம், 19 மூலம் நட்சத்திரம், 20 புராணம் நட்சத்திரம், 21 புராண நட்சத்திரம், 22 திருவோண நட்சத்திரம், 23 அவிட்டம் நட்சத்திரம், 24 சதயம் நட்சத்திரம், 25 பூரட்டாதி நட்சத்திரம், 26 உத்திரட்டாதி நட்சத்திரம், 27 ரேவதி நட்சத்திரம். இப்படி அஸ்வினியிலிருந்து 27 நட்சத்திரங்கள் உண்டு. அஸ்வினி பரணி ரேவதி வரையிலும் 27 நட்சத்திரங்கள் ஜோதிடத்துல நம்ம உண்டு. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம். அப்போ இந்த சாதகமான நட்சத்திரம் நாம என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு, மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சாதகமான பலன்களை கொடுப்பார்கள். அப்போ அந்த சாதகமான பலன்களுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய மிருகம் ஆண் நாய். ஆண் நாய். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திர, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரமான அந்த மிருகத்திற்கு நாம் சாப்பாடு வைக்கிறது, பிஸ்கட் நம்ம வாங்கி கொடுக்கறது,
நாய்களை வந்து நம்ம பராமரிக்கிறது, நாய்களுக்கு வந்து நம்ம வந்து உணவளிப்பது, தண்ணீர் வைப்பது, அது போன்ற விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினால் நமக்கு சாதகமான சூழல்களை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் சொன்னாக்க பரணிக்கு புனர்வசு நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 6வது நட்சத்திரம் சாதகமான தாரா நட்சத்திரம், சாதகமான பலன்களை தரக்கூடிய நட்சத்திரம். அப்படித்தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்குள்ள நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு தாரா பலன்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்லியிருப்பேன் இந்தந்த தாராபலம், அதாவது 1 தனதார, 1 ஜென்மதார, 2 தனதார, 3 விபத்துதார, 4 சேமதார அப்படின்னு சொல்லிட்டு நான் 27 நட்சத்திரங்களுக்கும் தாராபலனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் தாராபலம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம வந்து ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது அதை நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்தாற் போது நம்ம செய்ய வேண்டும். அப்போ பொதுவான விஷயங்களை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விருட்சம், ஒவ்வொரு மிருகம், ஒவ்வொரு பறவை, பூ, பழம், கனி, காய், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல பலாபலன்களை எடுத்து வரக்கூடிய நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்க எண்ணும் நபர்களுக்கு நாம் அந்த பலாபலன்களை வைத்து அவர் எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிறாரு, எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு நடக்க போகுதுங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ இந்த காலபுருஷ தத்துவத்துல இந்த காலபுருஷ பாவங்கள்ல இப்போ 12 வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்க 360 டிகிரிக்கு 108 பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்க. அந்த 108 பாதங்களிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் அமர்ந்து பலாபலன்களை கொடுக்கும். அந்த அந்த நட்சத்திரங்கள் அந்த கிரகங்களுக்கு அந்தந்த கிரகங்களுக்கு பகையா, சமமா, நட்பா, உச்சமா, நீச்சமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம இந்த நட்சத்திரத்தை வைத்து நம்ம சொல்ல முடியும். இதுல வந்து நான் கடந்த வீடியோல சொல்லியிருப்பேன், நாம் இறைவனுடைய இறைவன் பார்த்து நமக்கு இருக்கணும், இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையா இருக்கணும். அப்பதான் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும். எண்ணம், சொல், செயல். அப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து நினைக்கிறோம், அதை சொல்றோம், அதுக்கப்புறம் நம்ம அதை செய்யறோம். அப்போ எண்ணம் தான் அனைத்திற்கும் காரகத்துவம் வைக்குது. எண்ணம் தான் அனைத்து விஷயங்களுக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க எண்ணங்கள் தான். அப்ப எண்ணங்களை வந்து நம்ம செம்மைப்படுத்தணும். எண்ணங்களை செம்மைப்படுத்துவது மூலமா வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நடக்குது. இப்ப நம்ம ஒரு கெட்ட விஷயத்தை பத்தி எண்ணிக்கொண்டு இருக்கிறோம்னா அந்த கெட்ட விஷயம் தான் நடக்கும். நல்ல விஷயங்களை பற்றி நம்ம எண்ணுகிறோம் என்றால் அந்த நன்மையான விஷயங்கள் மட்டுமே நமக்கு நடக்கும் என்பதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அவருக்கு வைக்கக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரம் அவரை அழைத்து செல்ல, அந்த விஷயங்களுக்குள்ள அவரை அழைத்து செல்ல என்பதைத்தான் நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி 6வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய சாதகமான நட்சத்திரம் அவருக்கு எந்தெந்த சூழ்நிலைகள்ல அவருக்கு சாதகமான நிலைப்பாடுகளை எடுக்குங்கிறதுதான் பத்தி தான் நம்ம பார்க்கணும். மெயினா வந்து நம்ம பார்க்கறது வந்து அந்த ஜாதகருக்கு சாதகமான சூழல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுல வச்சு அந்த கிரகங்களுடைய பார்வை, இந்த கிரகங்களுடைய தாக்கம், அந்த கிரகம் வலுப்பெற்றிருக்கிறா, அந்த பாவகம் வலுப்பெற்றிருக்குதா அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அந்த பாவகம் எல்லாம் வலுப்பெற்றிருக்குனாக்க ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு சாதகமா அமைஞ்சிடும். அப்போ மெயினா நம்ம இந்த 27 நட்சத்திரங்களையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் இந்த பெரிய நட்சத்திரங்களுக்கும் கிரகங்கள் அடக்கம், ஒவ்வொன்றும் அடக்கம். அப்போ நாம் எல்லாமே இறைவனுக்குள் அடக்கம்ங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ள அடக்கம். கிரகங்களுக்குள்ளும் இறைவன் வந்து கிரகங்களுக்குள் கட்டுப்பட்டவர். கிரகங்கள் இறைவனுக்குள் அடக்கம், கிரகங்கள் இறைவனுக்குள் அடக்கம், இறைவனும் கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படிங்கிறத
நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாதகமான நட்சத்திரங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் வந்து அந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம், எந்தெந்த நட்சத்திரங்கள் பாதகமான நட்சத்திரங்கள் பற்றி எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம்னா தான் பலாபலன் எடுத்து சொல்லும் போது நமக்கு அது சரியாக அமையும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களுடைய வியாபகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து கொண்டுள்ள காரகத்துவங்களை கொண்டுள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கிரகங்களுடைய காரகத்துவம், பாவகங்களுடைய காரகத்துவம், நட்சத்திரங்களுடைய காரகத்துவம், அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு இந்த 0 முதல் 360 டிகிரிக்குள்ள 108 பாதத்துல தினமும் இந்த 108 பாதத்துல கோச்சார கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தினமும் உராய்வு. இப்போ கோச்சார கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்க 108 பாதங்களிலும் உராய்வு நடக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு தினமும் இப்ப தினபலன்களுக்கு நம்ம அப்படித்தான் எடுக்கணும். தினபலன்களுக்கு நம்ம எடுக்கும்போது அந்த நட்சத்திரங்களுடைய இப்போ ராசியும் நவாம்சமும் சேர்ந்து நாம வந்து கட்டத்தை இணைச்சு நாம அதுல இருக்கக்கூடிய பலன்களை எடுத்து நம்ம பலாபலன்களை தினபலன்களை நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கிறத நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை விரிவா பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த உதாரண ஜாதகத்துல அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான சூழல், என்ன மாதிரியான அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய நடப்பு தசா காலங்கள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத பத்தி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். வாழ்க வளமுடன்.